இந்த தொகுதியில் இருக்கிற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பெருடி மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கையை உங்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தேன். இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 30% பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அற்புதமான திட்டம். சுமார் 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை. இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை. இருக்கின்ற நிதி, மாநிலத்தில் இருக்கின்ற நிதி, விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனை, நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக, அவருடைய கனவு பலிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் நாட்டினேன்.